வணக்கம் மிஸ்டர் வெங்கடேசன். வணக்கம் சார். நமது பண்ணை பெயர் மற்றும் எங்கே அமைந்துள்ளதுங்க? உழவு நாட்டு பண்ணை, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் லக்கூர் வில்லேஜில் நான் ஃபார்ம் இருக்குங்க. சரிங்க. அதாவது நமது உழவு நாட்டு பண்ணையில் முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2020 எடுத்திருந்தோம். ஆமாங்க. அதே வருடம் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பில் இரண்டாவது பசுந்தேவனம் மல்பெரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அப்படிங்களா? சரிங்க. சரிங்களா? அதில் வந்து இதில் எதுவும் எந்த குறைபாடும் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்தில் இதில் இருக்கிற நிறை குறைகள் மற்றும் என்ன சத்துக்கள் இருக்குது அதை பற்றி இதில் முழுமையாக பார்ப்போம். கண்டிப்பாக பார்ப்போங்க. ஆடு வளர்ப்பில் உங்களுடைய அனுபவத்தில் இந்த மல்பெரி அவசியமா? அதாவது ஆடு வளர்ப்பில் அவசியமா அப்படிங்கிறத விட கொட்டில் முறை ஆடு வளர்ப்பில் அவசியமா அப்படின்னா கண்டிப்பாக இது அவசியம் தாங்க. எதனால் அவசியம்னு நீங்கள் சொல்ல வரீங்க? அப்போ எதனால் அவசியம் அப்படின்னா சத்துக்கள் அடிப்படையில் கூட ஒரு அவசியம்னு சொல்லலாம். அதே நேரம் நமக்கு வெவ்வேறு வகையான பசுந்தீவனத்தில் இதுவும் ஒன்றா இருக்கும்போது கண்டிப்பாக அது அவசியம் தேவைங்க. சரிங்க. இதில் ட்ரை மேட்டர் கண்டென்ட் என்ன இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? இதில் ட்ரை மேட்டர் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், அதாவது வந்து நம்ம ஆடுகளுக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படியும் கண்டிப்பாக தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு நல்ல ஒரு பசுமையான அளவுக்கு தான் சார் அதை வச்சுருப்போம். அப்படி வச்சுருந்தாலும் ட்ரை மேட்டர் நான் செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34% வந்து ட்ரை மேட்டர் வந்து வந்திருக்குங்க. அப்படி இல்லைனாலும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 30 கிலோ ட்ரை மேட்டர் கண்டிப்பாக இது 100 கிலோ கிடைக்குங்க. அதான் நீங்கள் ஏற்கனவே வீடியோ கிளிப் எடுத்து வச்சுருக்கீங்க, அந்த வீடியோவை நம்ம காமிப்போம். கண்டிப்பாங்க. அதாவது 50 கிலோ மல்பெரியை நீங்கள் வந்து கட் பண்ணிருக்கிறீங்க, அதை சாப் கட் பண்ணிருக்கிறீங்க, அந்த வீடியோவை நம்ம சேர்ப்போம். கண்டிப்பாக 50 கிலோவுக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா 17 கிலோ உலர் தீவனமாக வந்திருக்குன்னு சொன்னீங்க. வந்திருக்குங்க. ஒரு வேளை குறைஞ்சாலும் அதில் இன்னும் ஒரு 2% குறையலாம். கண்டிப்பாக குறையலாம். மண்ணுக்கு அவங்களோட தண்ணி விடுற தன்மையை பொறுத்து அதோட அந்த எந்த அளவுக்கு வதவி இருந்ததுன்னா ஓரளவுக்கு அந்த ட்ரை மேட்டர் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரும் பாருங்க. அந்த மாதிரியான வித்தியாசங்களை கொஞ்சம் என்ன பண்ண வரலாம். அப்போது பசுந்தீவனத்தில் மற்ற தீவனத்தை ஒப்பிடும்போது இதில் ட்ரை மேட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது இதை தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். கண்டிப்பாங்க. இருந்தாலும் இதில் என்னங்க புரத சத்து இருக்குது, அடுத்தது ஃபைபர் இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது, அதை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஓரலாக தான் சார் எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் கவர்மெண்ட் என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களோ, இந்த அளவுக்கு இதில் சத்து இருக்குது, அந்த அளவு அது சத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் சார் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே நேரம் ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு விவசாயம் சார்ந்து நம்ம ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு அவசியமும் இல்லைங்க. இப்போ தனியாக இதை ஒரு பிஸ்னஸாக இல்லை இதை ஒரு தொழிலாக நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு பயிரிலும் என்ன ஒரு சத்து இருக்குது, என்ன ஒரு அளவு இருக்குது, நம்ம மண்ணில் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி நம்ம சத்துக்களை அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டெஸ்ட் கொடுத்துருக்கேங்க சார். டெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து புரோட்டீன் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13% இருக்குங்க சார். அதே நேரம் ஃபைபர் பார்த்தீங்கன்னா 25% இருக்குங்க. இது வந்து என்னது கொழுப்பு சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3% இதில் இருக்குங்க சார். அப்படிங்களா? ஆனால் ஒரு சில நண்பர்கள் சொல்றது என்னன்னா, இதை இனப்பெருக்க பண்ணைகளில் தாயாடுகளுக்கு இதை கொடுக்கும்போது கொழுப்பு அதிகமாயிட்டு சினை பருவத்துக்கும் வரல, சினை பிடிப்பதில் தாமதமாகுதுன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக யாரும் நிரூபிக்கப்படலைங்க. 5 ஆடு இருக்குன்னா 5க்கும் இந்த பிரச்சனை வருமானு கிடையாதுங்க. 1 2க்கு அந்த மாதிரியான பிரச்சனை வந்திருக்கலாமே தவிர மற்றபடி எல்லாரும் சொல்கிற ஒரு பொதுவான கருத்து ஏற்றுக்கக்கூடியதாக இல்லைங்க. சரிங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, நீங்கள் டெஸ்ட் பண்ணபடி இதில் பார்த்தீங்கன்னா க்ரூடு புரோட்டீன், அதாவது புரத சத்து வந்து 13% சொல்றீங்க. இந்த 13% வந்து குறைவாக தான் இருக்கு. அதே நேரம் நம்ம அரசாங்க பதிவேட்டில் பார்த்தீங்கன்னா 20% சொல்றாங்களே, இது எப்படிங்க? அதாவது இவ்வளவு வேறுபாடு வருமா? வேறுபாடு வருமா அப்படின்னா, நான் வந்து எப்படி இதை சொல்ல வரேன்னா, அரசாங்க பதிவேட்டில் ஒரு மல்பெரி செடியாக இருந்தாலும் அதை வந்து டெஸ்ட்டுக்காக அப்படிங்கிற மாதிரியோ இல்லை அதை வந்து இந்தந்த ரேஷியோவில் உரம் கொடுத்து கரெக்டாக வளர்த்து அதை ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ரெண்டாவது ஒரு வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்காக அப்படிங்கும்போது அதோட ஸ்டெம்மோட சேர்த்து தாங்க அதுக்கு வந்து நான் டெஸ்ட்டுக்கு கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மல்பெரி அப்படிங்கிறது பிரதானமாக பட்டுப்புழு வளர்ப்புக்காக நம்ம தமிழகத்தில் கவர்மெண்ட்டில் வந்து அது உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சொல்லப்பட்ட ஒரு தீவனங்க. அதுக்கு வந்து அவங்க ஒருவேளை இந்த இலைகளை மட்டும் அவங்க வந்து டெஸ்ட்டுக்கு எடுத்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வந்து அந்த புரோட்டீன் கண்டென்ட் கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஸ்டெம்மோட சேர்த்து எடுக்கிறதால அந்த புரோட்டீன் கண்டென்ட் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்படியும் இருக்கலாம். அடுத்தது ஒரு சில நண்பர்கள் சொல்கிறது, இதை வந்து முழு நேர தீவனமாவோ இல்லை அதிகப்படியாக கொடுக்கும்போது ஆடுகளுக்கு வந்து புழுக்கை போடாமல் கழியுதுன்னு சொல்கிறாங்களே, அதை ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தானே? கழியுது இல்லை சாணமாக போடுதுன்னு சொல்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் அவங்களே அந்த கேள்வியிலே அந்த பதில் இருக்குது பாருங்கள். அளவுக்கு அதிகமாக ஆடுகளுக்கு அதை போடும்போது கழிச்சல் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், அங்கேயே அது ஸ்டாப் ஆயிடுது. ஏன்னா ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தில் அதிகபட்சம் 50% கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் வராதுங்க. 25% நம்ம 4 வகையான தீவனம் 5 வகையான தீவனம் கொடுக்குறோன்னா இதை 25% மேலே கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி நம்ம கொடுக்கும்போது இந்த பிரச்சனை வராதுங்க. அதுவே அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் அந்த பிரச்சனை. அதை லெவலாக பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையாக வரப்போகுது. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்களுக்கு ஒரு முறைங்க நம்ம திரும்ப இதை கட் பண்ண முடியும்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டிங் அப்படின்னு பார்க்குறது ஒரு 90 நாள் நமக்கு ஆகிடுதுங்க சார், வந்துடுதுங்க. அடுத்தடுத்த கட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 60 நாள் 50 நாள்லேயே அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டிங் வந்துடுதுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்பெரியில் உள்ள விஷயமே ஸ்டெம்மு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க, முத்திரும். ஆடுகளுக்கு வந்து அதை கரெக்டாக சாப் கட் பண்ணி போடணும்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்லேயே நல்லா ரொம்ப முத்த விடாமல் மீடியமாக நார்மல் ஸ்டேஜ்லேயே கட் பண்ணாதான் கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஆடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க.
இது எப்படி சாஃப் கட் பண்ணி தான் கொடுப்பீங்களா இல்லை எப்படி கொடுப்பீங்க? ஆமாங்க, கண்டிப்பாக சாஃப் கட் பண்ணி தான் எல்லா தீவனத்தையும் கொடுக்குறோம். எல்லா தீவனத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். இதில் ஒரு ப்ளஸ் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம அந்த கருக்கு வச்சு பிளேடு போட்டிருப்பாங்க. அந்த கருக்கு வச்சு பிளேடு போட்டிருக்க நண்பர்களுக்கு மல்பெரியோ மற்ற இந்த மாதிரி நார் அதிகமாக உள்ள பயிரை அந்த சாஃப் கட்டரில் கட் பண்ணும்போது அதில் சிக்கிக்கிட்டு ரொம்ப பிரச்சனை வருங்க. நான் பிளேன் பிளேடு தான் போட்டிருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரியான இஷ்யூ வராதுங்க. நம்ம முட்டைக்கோசை வந்து நம்ம எப்படி சமைக்கிறதுக்கு கட் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரியான வந்து இந்த இலைகள்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக கட் ஆகுங்க. சாஃப் கட் பண்ணி போடுறது தான் பெஸ்ட்டு. அந்த அளவுக்கு இது வந்து பசுந்தீவன உற்பத்தி நமக்கு கிடைக்குதுங்களா? இல்லை, பசுந்தீவன உற்பத்தி கண்டென்ட் வேணால் இதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் கண்டென்ட் குறைவாக இருக்குன்னு சொல்லலாங்க. பசுந்தீவன உற்பத்தியெல்லாம் பக்காவாக இருக்குங்க, நல்லாவே இருக்கும். எந்த ஓரளவுக்கு 75% உள்ள மண்களில் ஒரு வளர்ச்சி அவங்க களை எடுத்து நல்லா கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்கன்னா அடுத்தடுத்த கட்டிங் அவங்களுக்கு வளர்ச்சி வருங்க. சரிங்க. இதனுடைய இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்ல முடியுங்களா? இல்லை, இடைவெளி இதில் பார்த்தீங்கன்னா 2-3 வேரியேஷன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பட்டுப்புழு வளர்ப்புக்காக இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது 4:3 சொல்லியிருக்காங்க. 3:3 பண்ணலாம், 3:2 பண்ணலாங்க. இதுதான் இந்த அளவு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டுப்புழு வளர்ப்புக்காக இதை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் அந்த அடியோட கட் பண்ணி போய் போட்டோம்னா அதுக்கு தேவையான இலைகளை மட்டும்தாங்க ஆடுகள் சாப்பிடும், சாரி புழுக்கள் சாப்பிடும். அப்போ அது கொஞ்சம் இடைவெளி கேப் அதிகமாக இருந்தாலும் தப்பு இல்லைங்க. நம்ம ஆடுகளுக்காக யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டெம்மோட சேர்த்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இடைவெளி கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருந்ததுன்னா அந்த ஸ்டெம்மோட மொத்தம் கொஞ்சம் நம்ம குறைஞ்சி வருங்க. அதனால் 3:3 அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்குங்க. வருடம் முழுவதும் உங்களுக்கு சீரான உற்பத்தி வருதுங்களா பசுந்தீவன உற்பத்தி? இது என்னோட மண்ணை பொறுத்து, என்ன தண்ணி அதிகம் தேங்க போகிறது கிடையாது, நல்ல மண் வளம் கரெக்டாக இருக்குங்க. இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, வருடம் முழுவதும் கரெக்டாக வந்துட்டு இருக்குங்க. ஒரு சில நண்பர்களோட மண் வளத்தை பொறுத்து, தண்ணி நிற்கிறத பொறுத்து மழை நாளில் அந்த குத்துகள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நடக்குது தாங்க. அது அவங்களுடைய மண் தண்ணி அந்த நீர் தேங்கும் அளவை பொறுத்து மாறும். அடுத்த கேள்வி என்னென்னா, எல்லா மண்ணிலும் இது வந்து வளருமா? இல்லை, எல்லா மண்ணிலும் வளருமான்னா, ஏன்னா பண்ணை அதாவது விவசாயம் அப்படிங்கிற இதில் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய நண்பர்கள் புரிஞ்சிக்க கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விவசாயம் எடுத்தாலும் 3ல் ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷத்துக்குள்ள 10 மாதத்துக்குள்ளே அதோட ஆயுள் காலம் முடிஞ்சிருங்க. ஒவ்வொரு விவசாய பயிருக்கும் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த இது வந்து அதுக்கு நம்ம கண்டிப்பாக ரசாயனமோ இல்லை இயற்கையோ உரம் போட்டு தான் பண்ணுவோம். ஆனால் இந்த தீவனம் வந்து ஆடுகளுக்காக உற்பத்தி பண்ணக்கூடிய தீவனம் மட்டும்தான் மல்டி கட்டிங் நமக்கு வருது அப்படிங்கிறதுக்காக 4-5 வருஷம் வந்து நம்ம அதை அப்படியே வந்து அதிலிருந்து ஈல்டு எடுக்கணும்னு பார்க்குறோம். அப்போது விவசாய பயிருக்கு போடுறதோட இதில் வந்து ரசாயன உரமோ இயற்கை உரமோ கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா மண்ணோட காற்றோட்டம் பாதிக்கப்படும். அப்படியே தான் இருக்கும். நம்ம அதை உழு போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறது இல்லைங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே கரெக்டாக கொடுக்கும்போது ஈல்டில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, தாராளமாக வரும். சாதாரணதை விட இதுக்கு கொஞ்சம் எருவோ எதுவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுங்க. ஏன்னா இது மல்டி கட்டிங், ஒவ்வொரு தடையும் நம்ம உழ ஓட்ட போகிறதில்ல, மாற்றி வைக்க போகிறதில்ல. அதுலேருந்தே நம்ம கட்டிங் எடுக்கணும்னா நல்ல தரமான மண்ணாக இருக்கணும். மெயினாக மண் கொஞ்சம் நல்லா இருக்கணுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 60% மேலே தரமான மண்ணாக இருந்தால் தான் ஓரளவுக்கு ஈல்டு வருங்க. சரிங்க. அடுத்தது எந்த ஒரு தீவனமாக இருந்தாலும் எந்த ஒரு தாவரமாக இருந்தாலும் வருடம் 365 நாளில் ஏதாவது ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த நோய் தாக்கம்னு சொல்லிட்டு வரதான் செய்யுது. அது சவுண்டல்லையும் வரும், வேலி மசாலையும் வரும். மல்பெரியில் அப்படி ஏதாவது வந்திருக்கா? அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? மல்பெரியில் வந்து எனக்கு தெரிஞ்சு நோய் இல்லைங்க. சவுண்டலில் கூட வருது. ஏன் சவுண்டலில் நோய் கிடையாது, அது அசூனி தாக்குதல் தான். அந்த பூச்சி தாக்குதல்னால அதனோட வளர்ச்சி பாதிக்கப்படுது. அதையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையே வரலங்க. இதில் வந்ததுன்னா முக்கியமான விஷயம் மழை நாளில் உள்ள வேரலுகள் தான் மெயினுங்க, வேறு எதுவும் இல்லைங்க. சரிங்க. நம்ம மல்பெரியோடைய ரகம் என்னங்க? ஆஸ் யூஸ்வலாக இப்போதைக்கு எல்லாமே சொல்லக்கூடிய ரகம் தாங்க, V1 தாங்க. இது V1. ஒருவேளை வறட்சியான பகுதியில் இருக்கிறவங்க MR2 பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, கண்டிப்பாங்க MR2 நான் பயன்படுத்தினதில்லை. வறட்சியான பகுதிகளுக்கு அது நல்லா வளரும் அப்படிங்கும்போது தாராளமாக பயன்படுத்தி பார்க்கலாம். அதில் எந்த ஒரு தப்பும் இல்லைங்க. சரிங்க. இது ஆடுகளுக்கு வந்து பசுந்தீவனமாக கொடுக்கும்போது தண்டு பகுதியும் சேர்த்து சாப்பிட்றோம். ஒருவேளை இது வந்து உலர் தீவனமாக, முதல்ல உலர் தீவனமாக இதை கொடுக்கலாமா? இல்லை, தாராளமாக உலர் தீவனமாக கொடுக்கலாங்க. இது எப்போ உலர் தீவனமாக கொடுக்கலான்னா, இது வந்து வேலை பளு ரொம்ப அதிகமாக போகும். உலர் தீவனம் அப்படிங்கும்போது அதை காய வைக்கணும், அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான இடம் எல்லாம் வரும். இதை எப்போ நம்ம உலர் தீவனத்துக்காக பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை ஒரு பண்ணையாளர் ஆரம்பத்திலே பண்ணைய ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் எண்ணிக்கை வந்து ஆடு அவர் வாங்கியிருக்காரு. ஆனால் வந்து மல்பெரியை வந்து அவர் அதிக அளவில் ஒரு பயிர் பண்ணிட்டாரு. அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்குது, ஆனால் ஆடுகளின் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. இதை கட் பண்ணி போட்டால் வேஸ்ட்டாக போகுங்கிற தருணத்தில் கரெக்டான பருவத்தில் அவர் கட் பண்ணி அதை வந்து உலர் தீவனமாக மாற்றி அடுத்து வரக்கூடிய மழை காலம் பக்கத்தில் வந்தாலும் இல்லை ஒருவேளை லேபர் வரல, இல்லை நம்மளே வந்து சூழ்நிலை காரணமாக வெளியில் போகிறோம் வராங்கும்போது பசுந்தீவனம் அறுக்க முடியலங்கிறப்ப ஒரு 50% அளவுக்கு இதை ஆட் பண்ணிவிட்டு உலர் தீவனமாக இதை பயன்படுத்தலாம். இதில் முக்கியமான விஷயம் அதோட ட்ரை மேட்டர், அதாவது எந்த அளவுக்கு நம்ம உலர வச்சு எந்த அளவுக்கு பாதுகாப்பான இடத்துல சேமித்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நீண்ட நாள் வரைக்கும் அதை வச்சு யூஸ் பண்ணலாங்க. அடுத்ததுங்க, பொதுவாக ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா உலர் தீவனம், பசுந்தீவனம், அடர் தீவனம், இது மூன்றும் இருக்கும்போது தான் நல்ல வளர்ச்சி வரும்னு சொல்லுவாங்க.
அதை மறுக்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியராக இருக்கட்டும், வேலி மசாலா இருக்கட்டும், சவுண்டலாக இருக்கட்டும், அதை வந்து முழுக்க 100% பசுந்தீவனமாக தான் கொடுக்க முடியும். கண்டிப்பாங்க. அந்த நேரத்தில் இதை உலர் தீவனமாக பயன்படுத்தியும் கொடுக்கலாம் இல்லையா? தாராளமாக வேலைப்பளவு காரணமானு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இது காய வைக்கிறதுக்கே உலர் தீவனமாக பயன்படுத்துறதுக்கு 2 நாள் அதிகபட்சம் உங்களுக்கு போதும். கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் இதை கட் பண்ணி ஆகணும், சாப் கட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் 2 நாள் காய வைக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதை சேமிச்சு வைக்கிறதுல கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வந்தா தானே தவிர, இல்லைன்னா தாராளமாக இதை சேமிச்சு வச்சு நம்மளால முடியுங்கும் போது உலர் தீவனமாக பயன்படுத்தலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அதுல இருக்கிற ஒரு சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் நல்லா காயாம எடுத்து வச்சுட்டாங்கன்னா ஃபங்கஸ் வந்துடும். மாடுகளை விட ஆடுகளுக்கு சீக்கிரம் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துங்க. அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த சேமிச்சு வைக்கிற இடத்துல இருந்து நம்ம எந்த அளவுக்கு காய வச்சு உலர வச்சு சேமிக்கிறோமோ அது பொறுத்தும் இருக்குங்க. அதே மாதிரி ட்ரையா கொடுக்கறது ஆடுகள் நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க. அதுலயும் வந்து பிரச்சனை இல்லை. சரிங்க. பசுந்தீவனத்தை பொறுத்தவரையிலையும் ஆடுகள் வந்து ஆடுகளோ குட்டிகளோ இதை விரும்பி சாப்பிட்றது உண்மைதான். நிறைய நண்பர்கள் அதுதான் சொல்கிறாங்க. இதை உலர் தீவனமாக கொடுக்கும்போது ஏதாவது வேஸ்டேஜ் இருக்குங்களா? இல்லை, உலர் தீவனமாக கொடுக்கும்போது வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த எந்த அளவுக்கு ஸ்டெம்மு சாஃப்டாக நம்ம கட் பண்ணுறோமோ அப்போ வேஸ்டேஜ் குறையுங்க. ஸ்டெம்மு கொஞ்சம் ஹார்டாக கட் பண்ணி அதை காய வச்சு போடும்போது அந்த ஸ்டெம்மு மட்டும்தான் உலர் தீவனத்தில் வேஸ்ட்டாக ஒதுங்கும், வேறெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. அதாவது பசுந்தீவனமாக போடும்போது முத்துனதாக இருந்தாலும் ஒரு வேளை அதுக்கு பசியாக இருந்ததுன்னா அந்த பட்டையை பேத்து சாப்பிட்ருங்க, தனித்தனியாக உரிச்சு. இல்லைனா கூட அந்த பசியில் அதையும் சேர்த்து சாப்பிட்ரு. ஆனால் உலர் தீவனமாக யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்டெம்மோட அந்த ஹார்ட்னஸ் வந்து ரொம்ப பல்லில் குத்துற அளவுக்கு உடைக்க முடியாது. இந்த மல்பெரியை நீங்கள் உலர் தீவனமாக பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மழை காலங்கள்லையோ இல்லை பனி காலங்கள்லையோ இது போல் கட் பண்ணி போடாதீங்க. இது போல் கட் பண்ணி போடும்போது உங்களுக்கு பனியில் நனைஞ்சி அது பார்த்திங்கன்னா இந்த தழையினுடைய கலரே மாறிடும். இது கண்டிப்பாக ஆடுகள் வந்து விரும்பி எடுக்காதுங்க. கண்டிப்பாக கோடை காலங்களில் இது போல் நீங்கள் உலர் தீவனமாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் மல்பெரியை கட் பண்ண உடனே அவசியம் நீங்கள் சாப் கட் பண்ணி தான் போடணும். கட் பண்ண ஸ்டெம்மோட தழையோடு சேர்த்து அப்படியே மொட்டை மாடியிலையோ இல்லை தார்பாயிலையோ போட்டு காய வைக்காதீங்க. அப்படி காய வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சாப் கட் பண்ண போகிறீங்கன்னா இந்த தழைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பொடி ஆகிடும். அடுத்தது இந்த மல்பெரி தழைகளை நீங்கள் தரையிலையோ இல்லை தார்பாயை போட்டோ நீங்கள் காய வைக்கும்போது கண்டிப்பாக காற்றுல பறக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் மொட்டை மாடியில் 4 பக்கம் சுவர் இருக்கும்படி அதில் வந்து காய வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது முதல் நாள் நல்லா காயில் மறுநாள் நான் வந்து காய வைக்கணும் அப்படின்னா இது போல் மூடி வைக்கலாம், தார்பாய் போட்டு மூடி வைக்கலாம். மறுநாள் திரும்ப வந்து திறந்து விட்டு காய வைக்கலாங்க. சரிங்க. அடுத்தது இன்னொரு கூடுதலான தகவல் பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ ஆட்டு பண்ணையில் வேலி மசால் பயன்படுத்துகிறோம், அடுத்தது சூப்பர் நேப்பியர் பயன்படுத்துகிறோம், சவுண்டல் பயன்படுத்துகிறோம். அதே நேரம் ஒரு வேளை ஆட்டுப்பண்ணை வந்து அவங்களுக்கு வந்து தொழில் சரியில்லை இல்லை வேறு தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஃபீல்டை வந்து நம்ம மறுபடியும் விவசாயத்துக்கு ஈஸியாக மாற்றிடலாம். ஆனால் ஒரு முறை நாம் வந்து இந்த மல்பெரியை பயிரிட்டோம்னா இதனுடைய வேர் வந்து ரொம்ப பெருசாகவும் ஆழமாகவும் போனதுனால திரும்பவும் ஒரு 2 வருடம் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக இதுக்கு ஜேசிபி தான் வேணும். கண்டிப்பாக அப்படிங்கிறதும் பார்க்குற நண்பர்கள் மறக்கக்கூடாது. 3 வருஷம் 2 வருஷம் விட்டுட்டோம்னா அதோட அந்த கட்டைத்தன்மை அடியில் பெருசாகிடும், வேரோட அகலமும் அதிகமாக போயிடுங்க. அப்படி இருக்கும்போது அதை ரிமூவ் பண்ணுறதுல கண்டிப்பாக சிக்கல் இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். சரிங்க. அடுத்தது இன்னொரு கேள்வி. இது நம்ம முதல் முறையாக நடவு செய்யும் போது ஸ்டெம்மா நடவு செய்யறது நல்லதா இல்லை இந்த நர்சரி போல போடுவாங்க இல்லையா, பதியம் போட்டு நாத்து பண்ணி பதியம் போட்டு நடுறது பெஸ்ட்டானு கேட்குறீங்க? ஆனால் இதில் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 2 விஷயமே ட்ரெண்டாக தான் போயிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டெம்மாவும் நடுறாங்க, நாற்று வச்சு நடுறாங்க. இதில் நான் நடவு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மாக தான் நடவு பண்ணுங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 85% மேலே சாதாரணமாக சாலிடாக முளைப்பு திறனில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க. அப்படியும் பண்ணலாம். நான் வந்து நாற்று முறையாக எடுத்து நடவு பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லைங்க, நான் பண்ணலை. நாற்று முறையில் நடவு செய்யும் போது நமக்கு வந்து ஒரு 95% மேலே இந்த இழப்புகளை வந்து நம்ம தவிர்க்க முடியுங்கிறது தான் உண்மை. அதாவது நீங்கள் என்னதான் தரமான ஸ்டெம்மை நீங்கள் நடவு செஞ்சிட்டீங்கனாலும் 100ல் 10-15 வந்து அதில் வந்து முளைப்பு திறன் வராமல் தான் இருக்கும். கண்டிப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டெம்மாக ஒரு வேளை யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க கேட்டு வாங்குறாங்க இல்லை வெளியில் வாங்குறாங்க அப்படிங்கும்போது ஸ்டெம்மாக வாங்கி தாராளமாக நடவு செய்யலாம். அதே நேரம் இந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் பேக் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் ஒன்று தனியாக நம்ம போட்டு வச்சுட்டு எங்கே பிரச்சனை வருதோ அந்த இடத்துல எடுத்து வைக்கும்போது நமக்கு வளர்ச்சி வந்து ஒரு சேர வந்துடும். அந்த புழ போனதையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயமும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது கரெக்டு தான். நான் என்ன சொல்ல வரேன்னா 2 விஷயமும் ஓகே தான். இதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை கேர் எடுத்து கரெக்டாக கொண்டு வரோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குங்க. எதுக்கு இந்த பேக்குன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் நல்ல முளைப்பு வந்திருக்கும். ஆமாங்க. ஒரு சில ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா 30வது நாள் கூட முளைப்பு வரும். திடீர்னு வெயிலில் கருகிடும். அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற செடி வந்து ஒரு 1/2 அடிக்கு தளைஞ்சே வந்திருக்கும். இது வந்து சுத்தமா இல்லாம இருக்கு. அப்ப புதுசா ஒரு ஸ்டெம் வந்து முளைக்காத வச்சோம்னா அதோட வேரியேஷன் வந்துரும். அதுக்கு ஈல்டு அதோட சேமா வராதுங்க. இது சின்னது பெருசாயிடும். அந்த மாதிரி நம்ம ஸ்டெம் வச்சு நாத்தா உற்பத்தி பண்ணிருக்கும் போது அதை அந்த லெவல்ல கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதுக்கு நம்ம நாத்து பயன்படுத்துறது நல்ல விஷயம் தாங்க.
இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த ஸ்டெம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கே, இது வந்து உண்மையில் முளைப்பு திறன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ஸ்டெம்முடைய சைஸ் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு மண்ணு மாறுங்க. இதுவே செம்மண் பூமியாக இருந்ததுன்னா இது ரொம்ப மெலிசாக இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டெம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருமண்ணில், அதாவது பிளாக் சாயிலில் வளர்ந்தது. அதனால் இது இதனுடைய தண்டு வந்து கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கண்டிப்பாங்க வெங்கடேசன், அதாவது இதில் நிறையா உழைப்பு போட்டிருக்கீங்க நீங்கள். இந்த உலர் தீவனம் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, இதை வந்து ஒரு பரிசோதனைக்காக கொடுத்து எதற்காக நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறீங்க? இல்லை, அது ஒரு செலவு தானே. இதை தான் சார் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடு வளர்ப்பை நம்ம வந்து விவசாயம் சார்ந்த தொழிலோடு நமக்கு செய்யும் போது அதில் எந்த ஒரு எஃபோர்ட்டும் நம்ம போட தேவையில்லைங்க. ஒரு தொழில் ரீதியாக அதை பண்ணும்போது இந்த விஷயத்தை நம்ம அதை பண்ணுறோம், அதுலேருந்து நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது, சத்துக்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத விட நம்ம மண்ணில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சார் இவ்வளோ எஃபோர்ட்டு, இவ்வளோ மெனக்கெடு இதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான காரணமே. ஏன்னா இதில் மெனக்கெடு எஃபோர்ட் அப்படிங்கிறத விட எக்ஸ்ட்ரா செலவு அப்படிங்கிறத விட தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இடத்துல நம்ம பண்ணுறது என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம வந்து ஒரு ஆதாரமாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். அதுக்காக தான் சார் இந்த எஃபோர்ட்டு, இந்த விஷயம் எல்லாமே பண்ணுறது. இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள், அதாவது உங்களால் இந்த அளவுக்கு பசுந்தீவனம் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னா, இந்த பசுந்தீவனம் உற்பத்தி செய்கிறதுக்கு ஒரு கிலோவிற்கு அதிகபட்சமாக ₹1 தாங்க வரும். இது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மண் வளம், நீங்கள் என்ன ரகத்தை தேர்வு செய்கிறீங்க அதையும் பொறுத்து இதனுடைய உற்பத்தி செலவு வேறுபடுங்க. அதாவது இந்த மல்பெரி பசுந்தீவனத்தை உங்களால் கிலோ ₹1 உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதனுடைய உலர் தீவன உற்பத்தி செலவு அதிகபட்சம் கிலோ ₹4லிருந்து ₹5 கண்டிப்பாக பண்ண முடியுங்க. அதாவது சாஃப் கட் பண்ணுறதுலேருந்து, அதை கட் பண்ணுறதுலேருந்து, காய வைக்கிறதுலேருந்து, அதை ஸ்டோர் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துடைய செலவும் ₹5க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஒருவேளை நீங்கள் அதிகப்படியாக மல்பெரி பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்ய போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா நாற்றுகளையோ இல்லை ஸ்டெம்களையோ நீங்கள் வெளியிலேருந்து விலைக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. குறைந்த இடத்துல நீங்களே வந்து உற்பத்தி செய்யலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நன்கு முதிர்ச்சி அடைந்த ஸ்டெம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 மாதம் ஆயிருக்கும். அதிலிருந்து தான் ஸ்டெம் எடுத்து பதியம் போட்டிருக்கு. அதில் கண்டிப்பாக வேஸ்டேஜ் போகும். ஏன்னா நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் வந்து 1 ஏக்கருக்கோ 2 ஏக்கருக்கோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாகும். அதனால் நீங்கள் இது போல் பதியம் போட்டு நீங்கள் எடுத்து வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன புரதம், ஃபைபரு, கொழுப்பு சத்து இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து குரணன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேயும் இதே அளவு தான் இருக்குது. ஆனால் அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ₹20. அங்கதாங்க இதனுடைய உற்பத்தி செலவு இங்கே குறைவு. அங்கதான் மேட்ரே இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆரம்ப பண்ணையாளரா வந்து நம்ம பண்ணையை ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான பசுந்தீவனங்களை, புரோட்டீன் கண்டென்ட் உள்ள தீவனத்தை நம்ம உற்பத்தி பண்ணி ஆடுகளுக்கு கொடுக்கும்போது, ஒருவேளை பிரீடிங் கொடுக்கலாம், இல்லைன்னா மட்டனுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து லாபத்தில் வந்து கூடும் குறையுமே தவிர நஷ்டம் வராதுங்க. இதுவே வளர்ந்த பண்ணையாளராக இருந்தால் ₹20 கொடுத்து ஒரு கிலோ வந்து உளுத்தங்குரணை வாங்கி போட்டு அவங்க பிரீடிங் கொடுக்குறாங்க, இல்லை மட்டனுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளாதுங்க. ஆரம்ப பண்ணையாளருக்கு அதுக்காக தான் எல்லா வகையான பசுந்தீவனம் தரமான முறையில் உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது அடர் தீவனத்தோட செலவை குறைக்கலாம், லாபம் வேணால் குறையுங்க, சரி நஷ்டம் வராமல் அளவுக்கு நம்ம பண்ணையை மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது அனைத்திறமாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்க. சரிங்க வெங்கடேசன், உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க. நன்றிங்க சார்.